ஹாய் ஹலோ திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்கள் 4 பேர். இன்னைக்கான வீடியோவில் நான் ரொம்ப ஒரு அழகான சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஒரு காலேஜில் மேக்கப் அண்ட் பியூட்டிஷியன் ட்ரைனராக இருக்கேன், சரிங்களா? ஸோ அன்னைக்கு வந்து எங்கள் காலேஜில் வந்து பிரேக் டைமு. ஸோ கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் வந்து ஃபன்னாக எல்லோரும் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ எடுத்துருக்காங்க பசங்க இந்த வீடியோஸ். அதுக்கப்புறமா தான் எனக்கே சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நாங்கள் வந்து படிக்கிறது ஒரு ஜெயின் காலேஜ், சரிங்களா? அப்போ நார்த் இந்தியன் கேர்ள்ஸ், நம்ம தமிழ் பொண்ணுங்க எல்லாருமே இருப்போம். ஸோ அப்போ மாற்றி மாற்றி உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன, எங்களோட ஃபேவரட்டான ஃபுட் என்ன, ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுட் ரிலேட்டடாக வந்து நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியான ஒரு சண்டை, செம்ம ஃபன்னாக போச்சு. ஸோ இவங்க வந்து அதிரசம், முறுக்கு, வடை, அவங்க வந்து பாவு, சோளா பூரி அந்த மாதிரி. இது வந்து எப்படின்னா இந்த கேம் வந்து சும்மா அப்படியே ரேண்டமா இது எங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படியே பேச ஆரம்பிச்சு கடைசியா வந்து அவங்கவுங்களுக்கு அந்த பிடிச்ச டிஷ்ஷு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஜாலியா பயங்கர ஃபன்னா போயிட்டு இருந்தது. இஷிகா, அந்த ரெட் கலர் டாப் வந்து இஷிகா, அந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய கிளாஸ்லயே வந்து ரொம்ப சுட்டித்தனம். ஒரு கிளாஸ்க்கு ஒருத்தி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவளை வச்சு எல்லாம் செய்ய செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க திரும்பி சொன்னதே சொல்லிட்டு இருந்தாங்களா, சோளா பூரி, பேல் பூரி, பானிபூரின்னு. சும்மா பூரி பூரி சொல்லிட்டு இருக்காதீங்க, எங்களுக்கு எவ்வளோ மெனு இருக்கு, உங்களுக்கே இவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கலாச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியா போச்சு. நான் வந்து காலேஜ்ல இருக்கும்போது பசங்க கூட கிளாஸ் எடுக்கிற டைமை தவிர்த்து ரொம்பவே வந்து ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அப்படி இருக்கிறத எனக்கும் பிடிக்கும், என் பசங்களுக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் வந்து சில் பண்ணிட்டு ஜாலியா விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நாங்கள் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நாங்கள் இதுவும் பண்ணுவோம், எங்களோட வேலையிலையும் வந்து நாங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மேக்கப்லாம் எப்படி பண்ணணும், என்ன எப்படி வந்து ப்ராடக்ட்லாம் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம அவங்க வீட்டுக்கே போய் ஒரு சிலருக்கு வந்து மேக்கப் கிளாஸ்லாம் வந்து லாஸ்ட் மந்த் வந்து நம்ம முடிச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரியும் வந்து நமக்கு பண்ண முடியும். ஒன்லி பிரைடல் மேக்கப்ஸ் மட்டும் நம்ம எடுக்காமல் ஈவெண்ட்டுக்கான மேக்கப்ஸ் இப்போ காலேஜில் இருக்கிறதுனால ஸோ ஈவெண்ட்டுக்கான மேக்கப்ஸுமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஷோஸ்க்கு, டான்ஸ் ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரியான மேக்கப்ஸுமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான நீடு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கான வேலைகளுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக பண்ணலாம். ஒரு வழியாக வந்து எங்களோட கேம் ஈவெண்ட் முடிஞ்சது. என்னோட கிளாஸ் பசங்க மட்டும் இல்லாமல் பக்கத்து கிளாஸ் பசங்களும் வந்து உட்காந்துட்டு பாதி பேர் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே வந்து என் பசங்க வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா அவ்வளோ ஸ்வீட்டு. ஸோ நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், நம்ம எப்படி பசங்க பொறுத்த வரைக்கும் கண்ணாடி மாதிரி தான். நம்ம சிரிச்சா பசங்க சிரிக்கிறாங்க, நம்ம கோவப்பட்டா கோவப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிற நேரத்தில் ஒரு சிலர்லாம் வந்து எல்லாருமே நமக்கு செட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில பசங்க கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மள காண்டேத்துற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசணும்னா அடுத்த கிளாஸ்ல இன்னுமே வந்து ரொம்ப கோவமா இருப்பாங்க. இதுவே நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா, இல்லடா நான் இவங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், நீங்க இதை கத்துக்கலன்னா உங்களுக்கு கஷ்டம், ஸோ இதை பண்ணுங்க நம்ம சொல்லிட்டோன்னா ஓகே மேம் நாங்கள் கத்துக்குறோம், அந்த மாதிரி வந்து பசங்க நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அவங்க இன்னுமே நம்ம கூட வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. இது நான் கத்துக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறமே வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணணும், எந்த மாதிரியா வந்து நம்ம கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து பிளெண்டிங் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லாமே ப்ராக்டிஸ் டைமில் வந்து டீமாக டிவைட் பண்ணி ப்ராடக்ட்டும் கொடுத்துருவோம். அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ எதுக்கானதுன்னா டீச்சர்ஸ் டே போச்சு இல்லைங்களா, அப்போ என் பசங்க எனக்கு வந்து சர்ப்ரைஸாக ப்ராங்க் கேக்லாம் கட் பண்ணி, ஸோ அது வந்து ரொம்ப என்னால் மறக்கவே முடியாது இந்த வருஷம் டீச்சர்ஸ் டே. ஸோ ரொம்ப பசங்க வந்து என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப அது எப்படி சொல்றது, ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு மேம் நம்ம இந்த ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அதை எடுக்கலாம் மேம், சாப்பிடலாம் மேம். ரொம்ப அந்த டே வந்து எனக்கு பசங்க அவ்வளோ எனக்காக யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதை நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் கற்றுக்கிட்ட விஷயம், பசங்க வந்து பொதுவாக கண்ணாடி மாதிரி தான். ஸோ நம்ம எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படி ஹேண்டில் பண்ணால் அவங்க ரொம்பவே நம்ம சொல்கிறத விட ஜாஸ்தியாக நம்ம கூட வந்து அவங்களோட வேலைகளும் கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம.